ஸோ எப்படி வந்து நம்ம வந்து இமேஜ் சப்மிஷன் பண்றது? ஓகே, லிஸ்ட் ஆஃப் இமேஜ் சப்மிஷன் சைட்ஸ். ஸோ இங்க போயிட்டு நீங்க ஏற்கனவே லிஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு சோர்ஸ் கிடைச்சது. ஓகே, அந்த சோர்ஸ்ல வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று கிடைச்சது. ஓகே, இந்த எக்ஸல் ஷீட் நான் தயாரிச்ச ஷீட் கிடையாது. இன்டர்நெட்ல இருந்து ஒருத்தர் அனுப்பின ஒரு ஷீட்டு, அதோடைய டாக்குமெண்டேஷன் வேற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குரூப்ல இருந்து எனக்கு கிடைச்சது. ஓகே, இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 2300 பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டோட லிஸ்ட் ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ லிங்க் சம்மரி, இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன், வீடியோ சப்மிஷன், இமேஜ் சப்மிஷன், அதோடைய வெப்சைட் லிஸ்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் சப்மிஷன் தேவையான வெப்சைட் லிஸ்ட்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் எடுத்து தனித்தனி ஷீட்ல போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து பிசினஸ் லிஸ்டிங், லோக்கல் சைட்டேஷன்ஸ் லிஸ்டிங் சொல்லிட்டு லிஸ்ட் டேட்டா பேஸ் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நான் அதுக்கான ப்ராசஸ் நான் பண்ணுறேன். ஓகே, இது வந்து லிஸ்ட் தான், ரைட்? லிஸ்ட் தான். இது வந்து எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை பொறுத்த வரைக்கும் சம்மரி பண்ணி ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறது நல்லது தான். பட் இருந்தாலும் நான் எப்பவுமே லைவா ஒர்க் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் கூகுளில் போயிட்டு லிஸ்ட் ஆஃப் இமேஜ் சப்மிஷன் சைட்ஸ், இமேஜ் சப்மிஷன் சைட்ஸ். ஓகே, இப்படி தேடி பார்க்கும்போது இந்த இடத்துல நிறைய வெப்சைட் லிஸ்ட் ஃப்ரீ இமேஜ் சப்மிஷன் போட்டோ ஷேரிங் சைட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் ரெயின் டாட் இன்ல ஓகே இமேஜ் சப்மிஷன் சைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து இமேஜ் சப்மிஷன்னா என்ன, ஓகே ஹை குவாலிட்டி ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜிஃப் இந்த மாதிரி இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, ஏன் வந்து நம்ம இமேஜ் சப்மிஷன் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நம்ம லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, எதுக்கு பண்ணணும்? ஓகே, ஸோ why choose image sharing sites? Free image sharing websites or image posting sites allow a user to post high quality, royalty free image content. Most of the webmaster and SEO folks use these sites to build quality backlinks pointing to our web pages. Okay, so கண்டிப்பா ஒரு லிங்க் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா யூஸ் பண்றாங்க. எந்த இடத்துலலாம் நம்ம இமேஜ் வச்சு லிங்க் கிரியேட் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு, இதில் நீங்கள் போய் இமேஜஸ் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, சரி ஓகே. இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பேஸ்ட் வெப்சைட்ஸு. ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம எப்படி சொல்றது, கம்ப்யூட்டர்ல இருந்து இமேஜ் அப்லோட் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, கம்ப்யூட்டர்ல இருந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சஸ் பண்ணலாம், ப்ரௌஸ் பண்ணலாம், பட் சிஸ்டம்ல இருந்து ஆட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் கேள்விப்பட்டது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன், இவங்க வந்துட்டு சிஸ்டம்ல இருந்து இமேஜ் அப்லோட் பண்ண ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ மொபைல்ல இருந்து. ஓகே, ஸோ உங்களுடைய மொபைல்ல இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை சூஸ் பண்ணுங்க. இந்த இமேஜ் உங்க மொபைல்ல இருக்கணும். இருந்ததுன்னா உங்க மொபைல்ல இருந்து நீங்க அப்லோட் பண்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இங்க வந்து நீங்க உங்களுடைய இமேஜ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, லெட் மீ கிவ் இட் அ ட்ரை. ஓகே, இப்போ என்கிட்ட வந்து இந்த மொபைல் வந்து என்கிட்ட கூடிய இமேஜ் வந்து என்னோட வெப்சைட்ல கிடையாது, என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய மொபைல்ல இல்லை. அப்ப என்ன பண்ணுவேன், என் மொபைல் இல்லைன்னா ஜென்ரலா எனக்கு நானே மெயில் அனுப்பிச்சுக்குவேன். என்னோட இமேஜை வந்து நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் சென்ட் இட் as an email to my own ID. ஓகே, ஸோ இதுக்கான இமெயில் அனுப்புறது என்னுடைய இமேஜோட குவாலிட்டி எல்லாம் டவுன் ஆகாது. ஸோ ஜென்ரலா ஐ ஓப்பன் திஸ் இமெயில். ஓகே, ஐ வில் அப்லோட் திஸ் ஒன். இல்லைன்னா கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி ஏதாவது ஸ்டோரேஜில் எனக்கு வேணுங்கிற இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே நான் டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராமில் என் மொபைலில் வந்து நான் அப்லோட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ எனிதிங் இஸ் ஓகே. ஸோ யூ கேன் கோ டு இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமோட அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு எந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணணுமோ அந்த இமேஜை யூஸ் பண்ணணும். என்ன ரொம்ப மணி நேரம் ஆகுது. Come on, gentlemen, why do you take this much time? வந்துட்டார். ஓகே, ஸோ நான் பேசிக்காக என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு send my own image to my email ID. Hey, why does this take this much time? Is the Wi-Fi network disconnected? My network only, right? No, that's the problem. It's not connected to my own network.
So I can add it to my own email address. Okay, so image. Okay, I will just name it as my image posting. I will browse through. இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ் தான், பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் இட் இன் மை மொபைல் ஃபோன். ஓகே, ஸோ என்னுடைய டெஸ்க்டாப்பில் வந்துட்டு ஐ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். இட் இஸ் அண்டர் தி ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டர். அதுக்குள்ள இங்கே வந்துட்டு இந்த கண்டென்ட்டுக்குள்ள ஐ ஹேவ் அ இமேஜ். ஸோ இந்த ஃபார்மேட்டை பார்த்தா தெரியும் எது இமேஜ்னு. ஜேபிஜின்னு இருக்கிறது தான் இமேஜ். ஓகே, ஐ வில் சென்ட் இட் டு மை செல்ஃப். அட்டாச் ஆயிடுச்சு. ஓகே, டன். ஸோ 242 KB. ஸோ சென்ட் ஆயாச்சு. இது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும். ஸோ நான் பேசிக்கலி மொபைல் காட்ட முடியாது. ஸோ நான் என்னோட மொபைலில் போயிட்டு ஐ வில் ஓப்பன் மை ஜிமெயில் அண்ட் ஐ வில் டவுன்லோட் த ஃபைல். சரி, நான் ஏன் ஜிமெயிலுக்கு எனக்கு இமெயில் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசன் பிகாஸ் குவாலிட்டி ஆஃப் த இமேஜ் அப்படியே இருக்குங்கிறதுனால. இதுவே நீங்கள் வாட்ஸ்அப் மாதிரி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணீங்கன்னா அதில் இன்பில்டாகவே இமேஜ் கம்ப்ரஷன் டெக்னிக் இருக்கிறதுனால ஓகே உங்களுடைய இமேஜ் வந்து கம்ப்ரஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ குவாலிட்டி டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு ரீசன்னால. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட மொபைலில் வந்து நான் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி உள்ள போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோகிராஃபிக்காக இருக்கு. ஓகே, இப்போ நான் போட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோகிராஃபிக்காக இருக்கு. இந்த இன்ஃபோகிராஃபிக்குமே ஒரு இமேஜ் ஃபார்மேட் தான். ஸோ கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ண ஆரம்பிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ இப்போ வந்து என்னோட மொபைலில் டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் தான் விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும், பிகாஸ் மொபைல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறவங்க இப்போ நம்மகிட்ட டெக்னாலஜி இல்லை. I can also try to share my mobile screen, right? 1 minute, be online. Let me give it a try. Okay, so I have downloaded the image from my phone. Also, on a try பண்றேன். Let us see what happens. Okay. ESW. Gentlemen, please be online. I'm trying to connect to Google Meet and I'm trying to use mobile screen sharing to demonstrate how I'm using this Insta. How do you upload that one? Oh, it's taking time. Okay, புதுசா ட்ரை பண்ணி பார்த்தோம்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ ரிசர்ச் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ லெட் மீ ஓப்பன் இன்ஸ்டாகிராம் ஆன் மை ஃபோன். Instagram. Okay, I opened. So please visualize I am opening Instagram on my phone. So அதில் போயிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சுன்னா it shows all the photos and images from my gallery. Okay, so videos காட்டும், photos காட்டும் இருக்கு. So I try to pick one. அந்த infographic வரல, download ஆகலை. Okay, let me check it from my inbox. Okay, let me download this. Save. So I have okay 2 document downloaded. So let me go to Instagram, gallery, click on this plus button. Okay, I got the image, I selected and I'm clicking on next. Okay, so again I'm clicking on next. Okay, so the complete image is taken and it is asking for a caption. Okay, I will use the file name. Okay, so best content creation software tools. So Instagram works great with the hashtag. So generally வந்து உங்க location நீங்க tag பண்ணலாம். Okay, or you can also add a hashtag. Okay, so space hash SEO. Okay, SEO recent இருக்கு. Okay, திரும்ப வந்துட்டு content hash ன்னு போட்டு டைப் பண்ணீங்கன்னா content வரதான் செய்யும். So content creator இந்த மாதிரி ஒரு ரெண்டு hashtag மட்டும் உள்ள போடுறேன். I'm trying to share it. Okay, so நான் share கொடுத்துட்டேன். இது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய விண்டோல காட்டணும். ஓகே, ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஐ எம் ரீலோடிங் இட்.
I uploaded the image from my mobile phone. So இந்த image வந்து இப்போ இங்க இன்ஸ்டாகிராமுக்கு வந்திருக்கு. ஓகே, இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஃபோகிராஃப், பீப்புளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு போர்ட்டல். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க நம்மளுடைய கண்டென்ட்டை பார்ப்பாங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. சர்ச் என்ஜின் ஸ்பைடரும் இன்ஸ்டாகிராமில் நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ரைட், அது கூட இன்ஃபர்மேஷன் வந்து கால் பண்ணுறதும் அந்த இன்ஃபர்மேஷனை இண்டெக்ஸ் பண்ணுறதும் அவங்களுடைய வேலையாக இருக்கும். அப்போ இந்த இமேஜ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் நம்மளோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணியிருக்கு. தேவைப்பட்டால் இந்த டாக்குமெண்ட்ல நம்மளுடைய யூஆர்எல் சேர்த்து கமெண்டோட சேர்த்து போட்டுக்கலாம். நம்மளுடைய இமேஜையும் அடுத்தவங்க பார்ப்பாங்கிறது தான் கான்செப்ட். இமேஜ் வந்து கிராப் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ இமேஜ் வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி போடக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வரும். ஓகே, இன்ஸ்டாகிராமில் மட்டும் இந்த சேலஞ்ச், ஏன்னா அவங்க கம்ப்யூட்டர் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுற அலோவ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ அதனால நம்ம மொபைல் இருந்தால் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒன்று. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா we have something called Pinterest. ஓகே, ஸோ இமேஜுக்கும் இன்ஃபோகிராஃபிக்கும் ஒரே கேட்டகரி வச்சுக்கலாம், ரெண்டுமே ஒரே டைப் தான். ஓகே, ஸோ பின்ட்ரெஸ்ட். ஸோ பின்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் லிஸ்ட் நீங்கள் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி இந்த பின்ட்ரெஸ்டோட லாஜிக் என்ன அப்படின்னா, ஒரு போர்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து கொண்டு போய் அந்த போர்டில் குத்தி ஒரு பின்னை குத்தி வச்சுக்குவீங்க இல்லையா, சைட் நோட்டீஸ் போர்டு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். பின்ட்ரெஸ்ட்ல ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு உங்களோட இமேஜை நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணணும். ஓகே, இது வந்து ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே, ஸோ கிரியேட் அ பின் அப்படின்னு ஆப்ஷன் வருது. ஓகே, ஒரு பின் கிரியேட் பண்ணீங்கன்னா இங்கே உள்ளே போயிட்டு ஏற்கனவேவும் நம்ம நிறைய கேட்டகரி கிரியேட் பண்ணி போர்டு கிரியேட், ஒரு போர்டு, அந்த போர்டில் பின்னை குத்தி வைக்கிறங்கிற கான்செப்ட். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறோம், ஒரு பின் கிரியேட் பண்ணுங்க ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். நீ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேகனே நிறைய பின் இங்கே இருக்கு. மை பிளாக், ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங், இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து என்னுடைய ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கிற போர்டை சூஸ் பண்ணுறேன். அந்த போர்டை சூஸ் பண்ணிட்டு இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ட்ராக் அண்ட் ட்ராப், எங்கிட்ட ஒரு இமேஜோ இல்லை ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் போயிட்டு என்னுடைய கண்டென்ட், இமேஜ் கண்டென்ட் இங்கே உள்ள இருக்கு. ஸோ இந்த இது வந்துட்டு இமேஜ் வீடியோ தான் அலோவ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து இமேஜ் வந்து இங்கே காட்டுது. ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோக்குள்ள வீடியோ வந்து விண்டோஸ் மூவி பிளேயர் ஃபார்மேட் இருக்கிறதுனால காட்டல, இதுவே MP4 ஃபார்மேட் இருந்துச்சுன்னா காட்டியிருக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே உள்ள அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு இமேஜ் வந்து நான் உள்ள அப்லோட் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு இங்கே வந்து இந்த இமேஜுக்கு ஒரு டைட்டில். ஓகே, ஸோ பெஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் சப்மிஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து கண்டென்ட்டும் சேர்த்து சப்மிட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது. ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் ஃபார் SEO கண்டென்ட் கிரியேஷன். நாங்கள் இமேஜில் SEO ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த பின் எது சம்மந்தப்பட்டதுங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறோம், இந்த பின் வந்து எதை பற்றி சம்மந்தம், ஒரு சின்ன சம்மரி மாதிரி கொடுக்கலாம். ஓகே, இந்த என்ன பண்ணணும்னா இங்கே பாக்ஸில் போயிட்டு மேனுவலாக டைப் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் டைப்பிங் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் இருக்கு. இதை உங்கள் ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு this pin gives information about tools that can be used for free to generate content for a website, especially to perform search engine optimization for better visitors. ஓகே, இவ்வளோ நான் பேசினேன், பட் ஆனால் அந்த மெசேஜ் இந்த பாக்ஸ்குள்ளே வரல. மேபி ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம். ஓகே, பட் வந்திருக்கணும், இதான் என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே, இந்த டூல் சரியாக ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகும். நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி இந்த பிளாட்ஃபார்மில் அதை கரெக்டாக இம்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகே, ஸோ தி பின் contains information related to creating content for a website, related to tools used for creating content for a website. ஓகே, 500 கேரக்டர் வரைக்கும் அலோவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 412 கேரக்டர்ஸ் எனக்கு ரிமைனிங் இருக்கு. ஓகே, நம்ம பிரில்லியண்டா என்ன பண்ணலாம், சோசியல் மீடியா, இது வந்து பின்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான்.
ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி கண்டென்ட் வர வெப்சைட்னு போட்டிருக்கேன். ரிமைனிங் வந்து ஆல்மோஸ்ட் 400 கேரக்டர் வரைக்கும் எம்டி ஸ்பேஸ் இருக்கு. பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ? பின்ட்ரெஸ்ட் டொமைன் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ இதோட டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா டொமைன் அத்தாரிட்டி செக்கர் டூல்ஸ்லேயே போட்டு பார்த்துருவோம். ஸோ டொமைன் அத்தாரிட்டி செக்கர் டூல். ஸோ இப்படி ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஏஐ ஸ்டூல்ஸ் வேணாம், அது கோ வித் ஓகே இருக்கட்டும். ஓகே, ஸோ pinterest.com இந்த வெப்சைட்டோட அத்தாரிட்டி என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, ஸோ இந்த வெப்சைட் அத்தாரிட்டி செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இதோட ரேங்கிங் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும் இல்லையா, ரைட்? அத்தாரிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது pinterest.com வந்து 97 டொமைன் அத்தாரிட்டி 97 இருக்கக்கூடிய வெப்சைட் வந்து நம்ம ஒரு லிங்க் வாங்க ட்ரை பண்றோம். அப்ப இந்த வெப்சைட்ல ஒரு கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணும்போது டாப் ரேங்கிங்ல வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எந்த ஆர்டிகல் இப்ப நான் பப்ளிஷ் பண்ணக்கூடிய பின் வந்து டாப் ரேங்கிங்ல வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது என்னோட டிஸ்கிரிப்ஷனோட ஃபர்ஸ்ட் லைன் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இது எங்க வேணா நீங்க அந்த ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீ எஸ்இஓ டூல்ஸ். ஓகே, நான் கூகுள்ல போயிட்டு என்ன சொல்றேன், ரைட் ஃப்ரீ டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரீ டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன், ஃப்ரீ டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகே, அப்போ இந்த ரெண்டு கீவேர்ட் நான் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து கண்டென்ட் ரைட்டிங், ஒன்று வந்து கண்டென்ட் கிரியேஷன் சொல்லியிருக்கு. அப்போ என்னோட பின்ட்ரெஸ்ட் நான் எழுதும்போது திஸ் பின் கண்டெயின் இன்ஃபர்மேஷன் அபவுட் என்னுடைய முக்கியமான கீவேர்ட் கூகுள் வந்து எடுத்தது ஃப்ரீ டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். ஓகே, இந்த ஒரு வார்த்தையை நான் உள்ள போட்டுட்டேன். தேடிட்டு கண்டென்ட் கிரியேஷன் இது மட்டும் நான் உள்ள போட்டுட்டேன். என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு டொமைன் அத்தாரிட்டி 97 கூடிய ஒரு வெப்சைட்டு. இதுல வந்து ஃப்ரீ டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நான் ஒரு கண்டென்ட் எழுதியிருக்கேன். யாராச்சும் கூகுள்ல போயிட்டு ஃப்ரீ டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் ரைட்டிங் இல்ல கிரியேஷன் சொல்லி பேசுறாங்க அப்படின்னா என் வெப்சைட் வரணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை, அமுதகுமார்.com வரணுங்கிறது ஒரு ஆசை. ஆனா அமுதகுமார்.com அத்தாரிட்டி 14 தான். அப்போ இப்ப டொமைன் அத்தாரிட்டி 97 கூட ஒரு வெப்சைட் பின்ட்ரெஸ்ட், அதுல வந்து நான் ஒரு போஸ்ட் பப்ளிஷ் பண்றேன். அதுல கொஞ்சம் இன்டெப்தா டீடைலா நான் போட்டேன் அப்படின்னா pinterest.com இங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். காரணம் அதோட அத்தாரிட்டி பாருங்க, கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல அது இல்ல. அப்போ நான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்க போறேன்னா இந்த ஃப்ரீ டூல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் கண்டென்ட்ங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணும்போது என்னுடைய பின்ட்ரெஸ்ட் உடைய கண்டென்ட்டை நான் பப்ளிஷ் பண்றேன். ஓகே, the pin contains information about free tools for content creation. Okay, the content creators wants to increase their productivity. சரிங்களா? அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். hence using right tools will help them to reach their goal. ஓகே, ஸோ இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதுறேன். இப்படி எழுதிட்டு இருக்கும்போது கீழே வந்து என்னோட டெஸ்டினேஷன் லிங்க் சேர்க்க சொல்லுது, விச் மீன்ஸ் என்னுடைய லேண்டிங் பேஜ் இங்க இருக்கா, என் வெப்சைட்டோட லேண்டிங் பேஜ் இங்க இருக்கா. இதை பயன்படுத்தி பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு நான் இதை பப்ளிஷ் பண்றேன். ஓகே, ஸோ ஒருவேளை நீங்க ரொம்ப பிஸியான ப்ரொஃபஷனல், டெய்லி ஒரு இமேஜ் பின்ட்ரெஸ்ட்ல பப்ளிஷ் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்கள்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்குன்னா டெய்லி ஒரு டேட்டுக்கு நீங்க இன்னைக்கு உட்காந்து நாளைக்கு டேட்டுக்கு நாளைக்கு கழிச்சு டேட்டுக்குன்ட்டு அடுத்த ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு அப்ஃப்ரண்டாவே நீங்க ஸ்கெடியூல் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? திரும்ப அடுத்தவங்க பப்ளிஷ் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ உள்ள போட்டு வச்சாச்சு. ஒரு பின் ரெடி. இந்த பின் ரெடி ஆனதுக்கு அப்புறம் யூ கோ எனக்கு பப்ளிஷ். ஓகே, பப்ளிஷ் பண்ணியாச்சு. காரணம் என்ன? என்னோட லேண்டிங் பேஜ் அங்கே கொடுத்தாச்சு, ஒரு பின்னும் இங்கே கிரியேட் பண்ணியாச்சு. சி யுவர் பின் இருக்கு, இந்த பின். ஓகே, ஸோ இப்படிதான் இருக்கும். இதுதான் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்போ அமுதகுமார்.com அப்படிங்கிறதுக்கு ஒரு லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணா அமுதகுமார்.com லேண்டிங் பேஜுக்கு போகும். அப்ப இங்க கூட லேண்டிங் பேஜ் பாருங்க, அமுதகுமார்.com இருக்கு. அப்ப என்னோட ஆங்கர் டெக்ஸ்ட் என்னன்னா அமுதகுமார்.com. எங்க வரும்? டூல்ஸ் யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் கண்டென்ட். அப்போ அமுதகுமார்.com டூல்ஸ் யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் கண்டென்ட் ரெண்டுமே ஆங்கர் டெக்ஸ்ட் ரெலவன்சி இருக்கு. காரணம் என்னன்னா அது அமுதகுமார்.comல தான் போஸ்டிங் பண்ணப்பட்டிருக்கு, அந்த ஒரு ரீசன்னால. ஓகே, ஸோ இங்கேயுமே இந்த பின் வந்து இங்க பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு.
இந்த பின்னை எடிட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. Can we edit this pin? Yeah, there is option to edit it here. Sorry, மாறிடுச்சு. Okay, so what is my recent pin? Okay, எங்க போச்சு my pins, recent pins இங்க இருக்கு. So இங்க செக் பண்ணி பார்க்கறேன். Okay, so இங்க pin edit பண்ண ஆப்ஷன் இருக்கு. So edit this pin. Okay, so இங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். Okay, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு வந்து ஆங்கர் டெக்ஸ்டோட லிங்க் வரணும்னா எனக்கு இங்க ஆங்கர் டெக்ஸ்ட் கொடுக்க முடியாது, லிங்க் மட்டும் தான் வரும். ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஷன், ஓகே, ரைட் டூல்ஸ், எஸ்பெஷலி டூல்ஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ரீ டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கண்டென்ட் கிரியேஷன், ரைட் டூல்ஸ் கண்டென்ட் கிரியேஷன் ஒன்று இருக்கு. இதை நான் செலக்ட் பண்றேன். இப்படி செலக்ட் பண்ணும்போது இந்த எடிட்டர்ல எனக்கு லிங்க் கிளிக் பண்ண ஆப்ஷன் வந்தா மட்டும் தான் என்னால் லிங்க் உள்ள போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. புரியுதுங்களா? இருந்தாலும் இந்த இடத்துல என்னோட லேண்டிங் பேஜில் தான் வந்து ஒரு லிங்க் வந்து நான் உள்ள போட முடியும். ஸோ என்னோட லேண்டிங் பேஜ் நான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பின்ட்ரெஸ்ட்ல ஒரு இமேஜ் சப்மிட் பண்ணி அதன் மூலமா ஒரு லிங்க் கிரியேட் பண்றது. இந்த இடத்துல நமக்கு தேவையான ஆங்கர் டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி லிங்க் கொண்டு வர முடியாது. அப்போ நமக்கு என்ன கொடுக்குது? என்னுடைய amudukumar.com இங்க ஆங்கர் டெக்ஸ்ட். புரியுதுங்களா? amudukumar.com தான் ஆங்கர் டெக்ஸ்ட். இதை கிளிக் பண்ணா என்னுடைய ஸ்பெசிபிக் பேஜ் டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் இது வருது. ஓகே, சூப்பர். இப்போ என்ன ஆக போகுது? இந்த இடத்துல இந்த டூல் வந்து ஒரு டூ ஃபாலோ லிங்கா இல்லை நோ ஃபாலோ லிங்கான்னு ஒரு கேள்வி வருது. ஓகே, அதையும் நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணி பார்த்துட்டு இது என்னப்பா தெரியாம மாற்றி மாற்றி கிளிக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ரீசன்ட் பின், ஓகே, திஸ் இஸ் மை கண்டென்ட். ஓகே, இந்த இடத்துல இருக்கு. இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருங்க. இது டூ ஃபாலோவா இல்லை நோ ஃபாலோவா நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய செக்ஷனில் செக் பண்ணி பார்த்தோன்னா ஓகே, REL equal to no follow இங்கே போட்டிருக்காங்களா? ரைட், நோ ஃபாலோ தான். ஸோ மேக்ஸிமம் 99% ஆஃப் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களுக்கு நோ ஃபாலோ தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பின்ட்ரெஸ்ட். ஓகே, இதே மாதிரி இன்னொரு இமேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னொரு லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் க்ளோஸ் பண்ணோம்னா இங்கே இருக்கு flickr.com. ஓகே, இமேஜுக்கான இந்த மாதிரி நீங்க ஒரு இமேஜ் நீங்க கிரியேட் பண்ணி நிறைய இடங்கள்ல போயிட்டு யூ கேன் ஸ்டார்ட் சப்மிட்டிங் யுவர் கண்டென்ட். ஓகே, flickr பேசிக்கலி நான் மேக்ஸிமம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்திருப்பேன். அதனால இருந்தாலும் லாகின் பண்ணி பார்ப்பேன். ஓகே, இல்ல என்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா மட்டும் அந்த அக்கௌண்ட் போய் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். gmail.com. ஓகே, I generally use a common password, okay, for username and password for every services to avoid confusion. ஆனால் நான் ஒரு லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ flickr.com ஒன்று இங்கே இருக்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வந்து நிறைய பேர் நல்ல ஹை குவாலிட்டி இமேஜஸ் சப்மிட் பண்ணுறது, இமேஜ் சப்மிட் பண்ணுறதுக்கானவே இடம் இது. ஓகே, இந்த flickr.com போய் என்ன பண்ணுவேன், இங்கே ஒரு அப்லோட் பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு எங்கே இருக்கக்கூடிய இமேஜ் நான் உள்ள அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சூஸ் அ ஃபோட்டோ ஆர் வீடியோ, ரெண்டு ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் மூவி ஃபார்மேட் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஃபோட்டோ உள்ள போடுறேன். ஸோ இட் டேக்ஸ் த ஃபோட்டோ. அப்புறம் இந்த ஃபோட்டோக்கான டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸு, இது சம்மந்தப்பட்ட டேக் இதை கொடுக்க சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்ஷனை போட்ட ஃபோட்டோ என்ன பண்ணலாம், தி இமேஜ், ஓகே, showcases the free tools used by content creators to increase the quality and productivity. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க. இதான் அதோட சம்மரி. டேக்னா இது சம்மந்தப்பட்டது, மீன்ஸ் டூல்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு டேக், ரைட், டூல் ஆர் டூல்ஸ். ஓகே, அது ஒரு ஆப்ஷன். அடுத்து வந்துட்டு SEO அப்படிங்கிறது இது சம்மந்தப்பட்ட ஒரு டேக். சஜஷன் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது ஒரு டேக். ஓகே, கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது ஒரு டேக். ஓகே, ரைட்டிங் கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு டேக். ஸோ நம்ம தேவையான ரெலவெண்டானதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களே டேக் பண்ணலாம், குரூப்ஸ் டேக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு இமேஜ் சப்மிஷன் தேவையான ஒரு சின்ன ப்ரொசீஜர். ஓகே, இந்த இடத்துல கொடுத்தாச்சு. நவ் add more images, remove anything you do not want. Okay,
ஸோ எடிட்டிங் ஒன் ஃபோட்டோ இங்கே பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அப்லோட் ஒன் ஐட்டம் வித் ஃபாலோவிங் சேஞ்சஸ். ஒன்று பப்ளிக், இன்னொன்று வந்து இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து பப்ளிக்னா எல்லாத்துக்குமே தெரியணும். அப்போ சர்ச் இன்ஜின் ஸ்பைடர்னா இந்த இமேஜை கிரால் பண்ண முடியும், இண்டெக்ஸ் பண்ண முடியும். ஓகே, அதனால அது பப்ளிக். வேண்டாம்னா நீங்கள் அதை எடிட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்லோட். அப்போ இந்த இமேஜ் வந்து ஒரு இமேஜை கொண்டு வந்து உங்களை அப்லோட் பண்ணிட்டேன். இதே இடத்துல இமேஜுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வீடியோ சப்மிஷன். ஓகே, இமேஜ் சப்மிட் பண்ணது பேர் இமேஜ் சப்மிஷன், வீடியோ சப்மிட் பண்ணால் அது வீடியோ சப்மிஷன். ஸோ இதுக்கு நான் நிறைய இமேஜ் சொல்ல போட்டிருக்கேன். ஸோ flickr.comல இப்போ போட்ட இப்போ ரீசெண்ட் இமேஜ் இது. ஓகே, எனக்கு என்ன அட்வான்டேஜ், இந்த flickr.comல போட்டிருக்க இமேஜ் வந்து கூகுள் இமேஜஸ்ல காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே என்னோட இமேஜுக்குள்ள நான் என்னோட லிங்க், என்னுடைய டெக்ஸ்ட் கண்டென்ட்ல லிங்கை கொடுத்துருக்கிறதுனால ஸோ கூகுள் வந்து இதை வந்து கிரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணும்போது இந்த லிங்கையும் கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கு. எண்ட் ஆஃப் த டே இந்த இமேஜை கூகுள் இண்டெக்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து flickr.comல சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் சப்மிஷன். இதே மாதிரி நிறைய இருக்குங்க. OneDrive.com, tinypic.com. ஓகே, டெய்லி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி 10 வெப்சைட் போய் சப்மிட் பண்ணிட்டு ஒரு டெய்லி ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம். இதனால என்ன ஆகும், உங்களுடைய இமேஜ், அந்த இமேஜ் இருக்கக்கூடிய லோகோ, அது இருக்கக்கூடிய கண்டென்ட் நிறைய இடங்கள் இன்டர்நெட் இருக்கிறதுனால உங்களுக்கு பிராண்டிங்கும் நடக்கும், பிராண்ட் விசிபிலிட்டியும் கிடைக்கும். விசிட்டர்ஸ் அதை கிளிக் பண்ணி உங்க வெப்சைட் வந்தாங்கன்னா ரெஃபரல் விசிட்டர்ஸும் வருவாங்க. அது கூட லிங்க் கன்சிடர் பண்ணப்பட்டால் உங்களுக்கு லிங்க் பில்டிங் ப்ராசஸ் கூட ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கும். ஒருவேளை உங்க கண்டென்ட் நிறைய பிடிச்சிருந்து ஏதோ பிளாட்ஃபார்ம்ல வைரலா போச்சுன்னா உங்களை நிறைய பேர் ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னமும் உங்க கண்டென்ட்டோட விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேசிக்கலி இப்போ நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சப்மிஷன்.